வாங்க இன்னைக்கு தவசிக்கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மறக்காமல் கூரை வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதை தான் தவசிக்கீரைன்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா மலேசியாவிலேருந்து நமக்கு கிடைக்குது. இது மலேசியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு வருது. இது நேம் பார்த்தீங்கன்னா மலையில் போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தவசி கீரை நிறைய பேர் சொல்கிறாங்க. தவசி கீரைன்னு சொல்கிறாங்க, சில பேர் தவசி முருங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த இலை பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ரவுண்டாக இருக்குது. சில இலைகளில் பார்த்திங்கன்னா நடுவில் கொஞ்சம் கிரே கலரில் கொஞ்சம் கோடு கோடாக வருது. இது கொஞ்சம் ரவுண்டாக ஃபுல்லாகவே க்ரீன் கலராக இருக்குது. அது பூக்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லா செடியிலும் உள்ள பூவும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. இது சும்மா ஒரு குச்சி உடைச்சி, நம்ம முருங்கை எப்படி குச்சி உடைச்சி வைக்கிறோமோ அது மாதிரி இது சின்ன குச்சி உடைச்சி வச்சாவே போதுங்க, சூப்பராக வந்துடுது. இது நம்ம வீட்டு தோட்டத்திலே நம்ம தொட்டிலேயே இது வச்சு வளர்க்கலாம். இது க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். நம்ம அழகாக நம்ம எடுத்துலாம். முருங்கைக்கீரையோடு இது ரொம்ப சுத்தப்படுத்துறது ரொம்பவே ஈஸி தான். அது அழகாக உருகிடலாம். பெரிய பெரிய இலையாக இருக்கனால ஈஸியாகவே நம்ம உருவிட்டு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி முருங்கைக்கீரைலாம் எப்படி சமைப்போமோ அதே மாதிரி சமைக்கலாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது இந்த மாதிரி இருக்கும். பூக்கள் பார்த்திங்கன்னா இந்த பிஞ்சு பூ இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் பெரிய பூ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பர்பிள் கலரில் இருக்கும். பெரிய பூ வெளியில் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரையும் உள்ள லைட்டாக அந்த கத்தரிக்காய் கலர் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு கலரில் இருக்குது. இது ஈஸியாக மாடி தோட்டத்துலேயும் வைக்கலாம். நம்ம தொட்டிலே வச்சு நம்ம சூப்பராக வளர்க்கலாம். ஒரு குச்சி ஆஞ்சி வச்சா போதும். இப்போ எங்கள் பக்கத்து வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொட்டிலே வச்சு வளர்த்துருக்குறாங்க அந்த கீரை. அவங்க தான் சொன்னாங்க, இந்த முருங்கை எனக்கு பேர் தெரில, அவங்க தான் சொன்னாங்க இது தவசி முருங்கை அப்படின்னு. இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி கலர்லேயும் இருக்குது. லைட்டாக அதில் க்ரே கலரில் உள்ள ஒரு சின்னதாக கோடும் இருக்குது சில கீரையில். இப்போ நான் வாங்கின கீரை ஃபுல்லாகவே டார்க்காக தான் இருக்குது. இந்த மாதிரி ஈஸியாக தொட்டியில் நம்ம ஒரு குச்சி உடைச்சி வச்சாவே போதுங்க. அவங்க சமையல் பண்ணிவிட்டு ஒரு குச்சி தான் வச்சுருந்தாங்க, அதுவே தொழுத்துக்கிடுச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் ஆஞ்சிட்டு நம்ம அலசிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு நம்ம பொரியல் செய்யலாம். இப்போ இன்றைக்கி பொரியலுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கீரை கொஞ்சம் நிறையா இருக்குது, அதனால் கொஞ்சம் எண்ணெய் நிறையா சேர்த்துக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை விருப்பப்பட்டால் பச்சை மிளகாயும் சேர்த்துங்க. வரமிளகாய் கீரை பொரியலுக்கு ரொம்பவே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் இடித்து வச்சுருந்த பூண்டையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். நம்ம கீரையை சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கீரையை சேர்த்து வதக்கிக்கலாம். பார்க்க நிறையா தான் இருக்கும், ஆனால் வதங்கினா கீரை கம்மியாயிரும். கீரை நல்ல கீரை பொரியல் நல்ல உங்களுக்கு கலர் மாறாமல் வரணும், நல்லா க்ரீனிஷாக வரணும், பார்க்குறதுக்கு நல்லா பச்சையாக இருக்கணும். அப்படி கீரை பொரியல் பச்சையாக இருக்கணும் அப்படின்னா உப்பு நம்ம சேர்க்கக்கூடாது. அதுக்காக தான் நம்ம கீரை சமையல் எப்பவுமே சொல்கிறது கடைசியாக உப்பு சேருங்க அப்படின்னு சொல்கிறது காரணம் அதுதான். அது இல்லாமல் கீரை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நிறையா இருக்கும், நம்ம உப்பு நிறையாவும் சேர்த்துருவோம். நிறையா கீரை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உப்பு நிறையா சேர்த்துருவோம். அதனால் கீரை பொரியலுக்கு எப்பவுமே கீரை வதங்கி நம்ம வந்ததுக்கப்புறம் கடைசியாக சேர்த்தா உப்போட அளவும் கரெக்டாக இருக்கும். அந்த கீரையோட கலரும் மாறாது. அதுக்காக தான் கீரை பொரியலில் எப்பொழுதுமே கடைசியாக உப்பு சேர்ப்போம். ப்ளஸ் எப்பொழுதுமே கீரையில் கொஞ்சம் உப்பு தன்மை இருக்கும். அதனால் நம்ம உப்பு கீரை சமையலில் எப்பொழுதுமே உப்பு கம்மியாக சேர்த்தாவே போதும். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம்.
வதங்கினதுக்கப்புறம் நல்லா கொஞ்சமாக வரும், சுருண்டு கொஞ்சமாக வந்துடும் கீரை. இது சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நம்ம முருங்கைக்கீரை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரொம்ப இது முருங்கைக்கீரை அளவுக்கு வந்து கசப்பு தன்மையும் இதில் இருக்காது. கொஞ்சம் லைட்டாக ஒரு இனிப்பாக இருக்கும், நரன்னு இருக்கும். ரொம்ப வந்து வதங்காது, இந்த ரொம்ப மசியாது இந்த கீரை. முருங்கைக்கீரை மாதிரி தான் இருக்கும். சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி சும்மா சாப்பிட்லாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா வாயில் போட்டு மென்று முழுகுனா அது பார்த்திங்கன்னா அந்த தொண்டை புண்ணு, வயிற்று புண்ணு எல்லாத்தையுமே இதை ஆற்றுதுங்கிறாங்க. இப்போ கடைசியாக நல்லா வந்து கீரை வதங்கினதுக்கப்புறமா கடைசியாக வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம இறக்கிடலாம். ரொம்ப நேரம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதங்கன்னு அவசியம் இல்லை, நம்ம இறக்கிடலாம். இது அப்படியே சாப்பிட்லாம், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கீரை வந்து அப்படியே வெறுமனே நம்ம ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போருக்கு. மென்று சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இந்த தவசிக்கீரை பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியறதில்ல. நானே வந்து சிங்கப்பூர் வந்ததுக்கப்புறம் தான் அந்த தவசிக்கீரை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். பட் ஊரில் அவ்வளோதான் எல்லார் வீட்லேயும் இந்த தவசி முருங்கை இருக்கிறது இல்லை. கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக வளருது. எல்லாருமே நம்ம வந்து வீட்டிலேயே வீட்டு தோட்டங்கள்லேயே நம்ம வந்து வளர்க்கலாம் அந்த கீரையை வந்து. இது நிறைய பேர் வந்து தவசி கீரைன்னு சொல்கிறாங்க, தவசி முருங்கைக்கீரைன்னு சொல்கிறாங்க. எது வந்து சரியான நேம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் தவசி முருங்கைன்னு சர்ச் பண்ணால் இன்னொரு வேறு விதமான ஒரு கீரை வந்து காட்டுறாங்க. ஸோ வந்து இந்த தவசி கீரை பொரியல் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற ரெசிபிஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் குறை வீட்டு சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.